Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஹோட்டல்ல செய்யற கல்யாண ரசம் அந்த வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை ப்ளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செகண்ட் லாக்டவுன்ல ஹோட்டல் வச்சு நடத்துறோம். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் பிளேலிஸ்ட்லயும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். ஹோட்டல்ல புரோட்டா போடுறது, சால்னா விற்கிறது நிறைய இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ரசம் செய்ய போறோம். சரிங்களா? இந்த ரசத்தை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற ரசத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவு டேஸ்டா கல்யாண வீட்டு ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடியது வந்து நார்மல் கல்யாண வீட்டு ஸ்டைல் ரசம். சரிங்களா? கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஹோட்டலில் இந்த மாதிரியான டேஸ்ட் சூப்பராக கூடிய ரசம். ரசத்துலேயே நிறைய டைப் இருக்குது. மிளகு ரசம், பருப்பு ரசம், அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் கற்றுத்தரேன். சரிங்களா? இதுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 2.25 லிட்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 லிட்டரே கணக்கு பண்ணிக்காங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 30 கிராம் பூண்டு எடுக்கணும். நம்ம வந்து 60 கிராம் பூண்டு எடுத்தாச்சு. ஒரு சின்ன 5 ரூபா பாக்கெட் மிளகு மளிகை கடையில் கிடைக்கும்ல, அதை எடுத்துக்காங்க. சரிங்களா? மிளகு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 கிராம் மிளகு எடுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து 2 லிட்டர், சரிங்களா, 2.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் 2 லிட்டர் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணுறேன். சரிங்களா? 2 லிட்டருக்கு வந்து 10 கிராம், 5 கிராம் முழு பெப்பராகவும் 5 கிராம் வந்து பவுடர் பெப்பராகவும் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தால ரசப்பொடி வந்து சக்தி ரசப்பொடி. சரிங்களா? நம்ம வந்து மொத்தம் 20 கிராம் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு கிலோவுக்கு 10 கிராம், நம்ம வந்து 20 கிராம் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த ரசப்பொடினாலும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் சக்தி ரசப்பொடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட் கொண்டு வந்துடும், கல்யாண டேஸ்ட் வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரசப்பொடியும் யூஸ் பண்ணி இந்த மாடலில் ரசம் வைங்க. அந்த ரசமோட டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம 1 லிட்டருக்கு 10 கிராம் ரசப்பொடி எடுக்கணும். நம்ம வந்து 20 கிராம் எடுத்தாச்சு. சரிங்களா? 2 லிட்டர் கணக்கு பண்ணி 20 கிராம் எடுத்தாச்சு. ஒரு 2 கிராம் முன்ன பின்ன நீங்கள் வேணால் குறைச்சிக்கிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவு, ரைட்டா? இப்போ நம்ம ரசப்பொடி எடுத்தாச்சு. அடுத்து வந்து வத்தல். சரிங்களா? வத்தல் வந்து 1 லிட்டருக்கு வந்து 3 வத்தல் கணக்கு பண்ணிக்காங்க. சரிங்களா? நான் இப்போ வந்து 2 லிட்டருக்கு வந்து 5 வத்தல் கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து தண்ணி. சரிங்களா? தண்ணி வந்து நான் மெஷர்மெண்ட் சொன்னேன், 2.25 லிட்டரு. உங்கள் கண்ணு முன்னாடி இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ரைட்டா? அடுத்து வந்து தக்காளி. சரிங்களா? தக்காளி வந்து நல்ல நாட்டு தக்காளி கிடச்சா பெஸ்ட்டு. சரியா? நாட்டு தக்காளி வந்து 1 லிட்டர் ரசத்துக்கு வந்து 150 கிராம் தக்காளி, நமக்கு 2 லிட்டருக்கு வந்து 300 கிராம். சரிங்களா? அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து 1 லிட்டருக்கு வந்து 3 எண்ணிக்கை. சரிங்களா? நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து 3 எடுத்துக்கோங்க. தொலி உடச்சி நம்ம 2 லிட்டருக்கு ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், ரைட்டா? அடுத்து வந்து உப்பு. சரிங்களா? உப்பு வந்து 1 லிட்டர் ரசத்துக்கு வந்து 10 கிராம். சரிங்களா? நம்ம வந்து 2.25 லிட்டரு 25 கிராம் எடுத்திருக்கோம். ரசத்தில் வந்து நார்மலாக உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ரசம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து புளி. சரிங்களா? புளி வந்து 1 லிட்டருக்கு 15 கிராம். சரிங்களா? நீங்கள் வந்து 2 லிட்டர் நம்ம வந்து 30 கிராம் எடுத்திருக்கோம். ரொம்ப பழைய புளி, கரும்புளிலாம் எடுக்கக்கூடாது, நார்மல் புளி தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து காயத்தூள். சரிங்களா? காயத்தூள் வந்து நான் போடுறப்போ உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் எத்தனை லிட்டர்னாலும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். டேஸ்ட்டில் நான் கேரண்டி. சரிங்களா? ஒரு இடம் மிஸ் ஆகாது. அடுத்து வந்து மல்லி இலை. சரிங்களா? மல்லி இலை வந்து நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக ரசத்துக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அதை எடுத்துக்காங்க. நான் ஒரு குத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போ அடுத்து வந்து வத்தல் பொடியும் போட வேண்டியது இருக்கும், மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும். உங்கள் வீட்டில் அரைச்சது எனி பேக்கெட், எனி பிராண்ட் எதுனாலும் எடுத்துக்காங்க, ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புளி. சரிங்களா? புளியை வந்து நம்ம 2.25 லிட்டர் தண்ணியில் வந்து அப்படியே ஊற போட போகிறோம். சரிங்களா? புளியை அப்படியே தட்டிட்டு ஃபுல் தண்ணியும் இதில் ஊற்றிருந்தேன். சரிங்களா? ஊற்றிட்டு கையால் லைட்டாக பிசைஞ்சு விடணும். சரிங்களா? அப்படிங்கிற முச்சில் அது சீக்கிரம் ஊறும். நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துட்டா புளி வந்து ஊறி வந்திருக்காது. அதனால் தண்ணி நல்லா ஊற்றிட்டு கையால் ஒரு பிசைஞ்சிட்டு அதை அப்படி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து மசாலா ரெடி பண்ணோம். மசாலா வந்து கல்லில் இடித்து எடுக்கிறது வந்து எக்ஸலண்ட், மிக்சியில் பண்ணால் குட்டு. சரிங்களா? உங்களுக்கு மிக்சி இருந்தால் மிக்சியில் பண்ணுங்கள், இடிகளில் இருந்தால் இடிகளில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெப்பர். சரிங்களா? நம்ம வந்து அந்த 5 கிராம் பெப்பர் இருக்குல்ல, அதை வந்து தட்டி எடுக்க போகிறோம். கல்யாண வீட்டிலேருந்து கல்யாண மாஸ்டர் வந்து டைரெக்டாக பெப்பர் பொடியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, முழு மிளகு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த ரசம் வந்து ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் பிளாக்ல வரும். சரிங்களா? நீங்கள் அப்படியே எடுத்து பண்ணனாலும் பண்ணலாம், ஃபீல் கிடைக்கும், ரைட்டா? இப்போ அடுத்து வந்து அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உங்களுக்கு எத்தனை தடவை உங்கள் இடிகள் வசதியாக இருக்கோ, இல்லைனா மிக்சி பெரிய ஜார்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்காங்க. தட்டி எடுத்து நம்ம அதை வந்து இப்போ வச்சிடலாம். அதே மாதிரி இடிக்கிறப்ப வந்து பூண்டு பல் வந்து எல்லாமே நல்லா நஞ்சு இருக்கா, நஞ்சு சாறு வெளியே வந்திருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசாக கிடந்தா அந்த பூண்டு போடுறதே வேஸ்ட்டு. சரிங்களா? அந்த வாசனை வந்து ஃபுல்லாக வெளியே வராது. அதனால் நல்ல நஞ்சு இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்காங்க. அப்படி நையாததை நச்சு கூட எடுத்து உள்ளே போட்டுக்காங்க, ரைட்டா? இப்போ வந்து நம்ம ரசத்துக்கான மசாலாவை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தான், சரியா? பெப்பரை நல்லா தட்டி எடுத்தாச்சு, பூண்டை வந்து நல்லா நச்சு எடுத்தாச்சு, பூண்டையும் வெங்காயத்தையும். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. நல்லெண்ணெய் எடுங்க. சரிங்களா? ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக கொடுக்கும். உங்களுக்கு எந்த நல்லெண்ணெய் இருக்கோ அதை எடுங்க. ஒரு 30 ml நல்லெண்ணெய் விட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஒரு 2 ஸ்பூனு. அடுத்தால கொஞ்சமாக ஒரு கை வந்து கருவேப்பிலை. இது ரெண்டும் போட்டுட்டு அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கோம்ல வத்தல், ஒரு 5 வத்தல் சொன்னோம்ல, அந்த 5 வத்தலையும்
கிள்ளி அது கூட சேர்த்துக்காங்க. வத்தலையும் இதே நல்லா சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டுங்க. தீயை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மிதமாக வச்சுக்காங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு எல்லாமே போட்டோடனே தீயிற மாதிரி வைக்காதுங்க. ரைட்டா? இப்போ வந்து பெப்பர் அண்டு பூண்டு நச்சு வச்சது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது நல்லா வாசனை வரணும். சரியா? அந்தளவு ஃப்ரை பண்ணணும். அந்த கலரே மாறும். சரியா? ரசத்தில் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படி தான், போட்டுட்டு அடுத்தடுத்த ப்ராசஸை பண்ணிடுவாங்க, அந்த வாசனை வராது. இப்போ வந்து நம்ம டீப்பாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி, சரிங்களா, 150 கிராம் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரவுண்டாக கட் பண்ணால் ஒரு லுக்கு கொடுக்கும். நீங்கள் பாதி அப்படினாலும் வெட்டிக்கிடலாம், இப்படினாலும் சின்னதாக வெட்டிக்கிடலாம். ரைட்டா? நமக்கு முக்கியமானது என்னென்னா தக்காளியிலேருந்து அந்த சாறு வந்து வெளியே வரணும். சரி, இப்போ சின்னதாக வெட்டினா சீக்கிரமாக அந்த சாறு வந்து வதங்கி வெளியே வந்துடும். நீங்கள் பெருசாக வெட்டினா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து வதக்கணும். ரைட்டா? இப்போ வந்து நம்ம இடிக்கல் இடித்தோம்ல, அந்த இடிகளை நம்ம அளவு தண்ணியிலேருந்தே எடுத்து அலசி ஊற்றியாச்சு. இன்னும் வந்து நம்ம மசாலாலாம் போடும்போது கொஞ்சமாக அடிபிடிக்கும். அந்த அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக வத்தல் பொடி, இது ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக பிரட்டிக்கிடணும். இப்போ நம்ம போடுற மசாலாலாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உள்ள தண்ணி இருக்கணும். சரியா? ரொம்ப ட்ரையாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வதங்காது. அதனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கொஞ்சம் அப்பப்போ சேர்த்துக்கிடணும். சரியா? இப்போ வந்து நம்ம அளவு தண்ணியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஏன்னா இப்போ வந்து வத்தல் பொடி போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, இன்னும் வரிசையாக ஒவ்வொரு பொடியாக தான் சேர்ப்போம். அப்படிங்கும் பட்சத்தில் அந்த தண்ணி வந்து அதை நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரியா? அதனால் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 கிராம் தட்டி போட்டோம். அடுத்த 5 கிராம் வந்து பவுடராக சேர்க்குறோம். இதை நல்லா கிண்டிட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிண்டுறப்போ அந்த பெப்பர் வந்து வெந்து வந்துடும். அடுத்தால வந்து ரசப்பொடி சேர்க்க போகிறோம். ரசப்பொடி வந்து நம்ம ஃபஸ்ட்டே வெயிட்டிங் ஸ்கேலில் 20 கிராம் தனியாக எடுத்து வச்சதை அப்படியே இந்த டைமில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா கிண்டுற டைம் வந்து தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சுக்காங்க. சரியா? ஏன்னா அடியில் போய் ஒட்டும். அதனால் தீயை மிதமாக வச்சுக்காங்க. கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவு தண்ணியிலேருந்தே எடுத்துக்காங்க. ரைட்டா? தண்ணி சேர்த்துட்டு லைட் நல்லா கிண்டும் போச்சுல நல்லா இந்த மசாலா ரசப்பொடி எல்லா மசாலாவும் நல்லா வெந்து வந்துடும். ரைட்டா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா உப்பு வந்து ஃபஸ்ட்டே 25 கிராம் அளந்து எடுத்து வச்சோம்னா அந்த உப்பு வந்து தட்டி கரைச்சாச்சு. உப்பு வந்து லைட்டாக ஒரு சிட்டிக்கு அதிகமாக இருக்கணும். சரியா? இப்போ வந்து தண்ணி, சரி, நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா வந்து வர டைமு தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் அடிபிடிக்காத அளவுக்கு நல்லா தைரியமாக கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்காங்க. ரைட்டா? இப்போ வந்து நம்ம காயப்பொடி சேர்க்க போகிறோம். அதாவது மசாலா வெந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் தண்ணி நல்லா சேர்த்த பிறகு வந்து ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இதான் ஸ்டேஜ். இதுக்கு மேலே வந்து ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து காயப்பொடி சேர்க்க போகிறோம். காயப்பொடி வந்து என்ன கணக்கில் சேர்க்கணும் அப்படின்னா, நல்லா ஹோல் போட்டு வச்சுக்காங்க. 1 லிட்டருக்கு 4 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து ஃபோர்ஸாக விழணும். இப்போ உழுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதிகமாக விழணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சரியாக விழலை. அதனால் நான் வந்து 2 லிட்டருக்கு 8 டைம் ப்ரெஸ் பண்ண மாதிரி எனக்கு கணக்குக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிட்டருக்கு வந்து 4 டைம் அமுக்கி விடுங்க. ரைட்டா? இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபுல்லாக உள்ளே சேர்த்தாச்சு. ரைட்டா? இப்போ எல்லா தண்ணியும் முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் ரசத்தில் வந்து ஒரு 90% வேலை முடிஞ்சிட்டு. இப்போ நம்ம வந்து மல்லி இலை, சரிங்களா, ஃபஸ்ட்டே நம்ம வந்து மல்லி இலை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த எப்போ நம்ம போடுற அளவு வந்து எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம மல்லி இலை எல்லாம் போட்ட பிறகு வந்து அடுப்பை வந்து கம்பல்சரியாக லைட்டு சிம்முக்கு மாற்றிடணும். ரசம் வந்து அப்படி நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நுரையாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம். இப்படி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இதில் வந்து நல்லா தெரியாது, வீட்டு கேஸில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த அடுப்பில் வந்து கீழே வந்து எனக்கு ஹீட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஆஃப் பண்ணாலும். அதனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். சரிங்களா? நுரையே வரலையேன்னு சொல்லிடாதுங்க. இந்த நுரைச்சி வர டைம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ரசத்தை சர்வ் பண்ண எடுக்கலாம். இந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து தக்காளி, புளி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கரெக்டாக சீட் ஆகலைன்னா எல்லாத்தையும் ஒரு 2 கிராம் கம்மி பண்ணி போடுங்க. இல்லைனா 2 கிராம் கூட்டி போடுற மாதிரி வரும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரசம் வச்சா உங்கள் வீட்டில் வந்து ரசத்தை கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஐடியா இருந்தால் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். இன்ஜினியர் மளிகை கடை ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து ஹோட்டல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் பண்ணதை அப்படியே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், சின்னதாக ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அந்தளவு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லோ இன்வெஸ்ட்மென்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், அல்லது ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டோம்னா நம்ம சேனலில் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.